நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த தொழில பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த 12 விதமான தானியங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். அதாவது நான் கொல்லிமலைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் நண்பா இருக்கேன். அதனால தான் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, கொல்லிமலை தானியம் அப்படின்னு சொல்லிட்டு மிளக பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல நீங்க ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தீங்க. அதே மாரி நான் மளிகை கடை வச்சிருக்கேன். என்னோட கடைக்கு தேவையான இந்த தானியங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், இப்ப நீங்க பார்க்குற இந்த பிரியாணி இலை, பூ, பட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் கொல்லிமலையில டைரக்ட்டா எனக்கு தேவையான அளவுக்கு நான் வாங்கிப்பேன். அதே மாரி நான் ஒருத்தர்கிட்ட மட்டும் வாங்க மாட்டேன். ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொருத்தர்கிட்ட தான் நான் மாத்தி மாத்தி தான் வாங்குவேன். ஏன்னா, நாம ஒரு 10 கடை ஏறி இறங்குறோம் அப்படின்னா, 10 பேருமே பலவிதமான ரேட்ட சொல்லுவாங்க. 10 பேர்ல ஏதாவது ஒரு கடையில தான் நாம சொல்ற ரேட்டுக்கு நமக்கு குடுக்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. அந்த மாரி கடைகள்லயும் சரி, எப்படியாவது ஒண்ணு பேசி எனக்கு தேவையான குவான்டிட்டி அதிகமா நான் பை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு காம்போ பேக் மாரி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குறைக்க முடியுமோ, அப்படிதான் நான் குறைச்சு வாங்கிட்டு வருவேன். இதே மாரி தான் உங்களுக்கும் நான் அட்வைஸ் பண்றது. உங்களுக்கு இதே மாரி தானியங்கள் வேணும் அப்படின்னா, நீங்க நேரடியா கொல்லிமலைக்கு போயி 10 கடை ஏறி இறங்குங்க. இல்லையா, நான் நேரடியா விவசாயிகள்ட்டயே வாங்குறேன் அப்படின்னா, அதுக்கும் முன்னாடி நீங்க முதல்ல 10 கடையில ரேட்டு விசாரிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து கொஞ்சம் உள்ள போனீங்க அப்படின்னா, விவசாயிகள்கிட்ட நேரடியா உங்களுக்கு பேசறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்ப அந்த டைம்ல விவசாயிகள்கிட்ட நேரடியா இந்த மாரி நான் இவ்வளோ கிலோ வாங்க போறேன். எனக்கு பச்சையா வாங்குற மாரி இருந்தாலும், இல்ல காய வச்சது வாங்குற மாரி இருந்தாலும், எனக்கு எந்த ரேட்டுக்கு நீங்க குடுப்பீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் பேசணும். ஏன்னா, உங்களோட பேச்சு திறமையில தான் விலைய குறைக்கிறதும், ஏத்துறதும் இருக்கு. அதே மாரி நீங்க ஒரு காம்போ பேக் ஆஃபர் மாரி கேளுங்க. இப்ப நான் வாங்கியிருக்க மாரி. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 பொருள் மட்டும் தான் சின்ன சின்னதா வாங்கியிருப்பேன் பாக்கெட் கணக்குல. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 5, 5 கிலோ வாங்கியிருக்கேன். இதுல முக்கியமா வெள்ள மிளகும் வாங்கியிருக்கேன், கருப்பு மிளகும் வாங்கியிருக்கேன். வெள்ள மிளகு, கருப்பு மிளக விட ரொம்பவே விலை அதிகம். கடுகு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ, மிளகு 5 கிலோ, வெள்ள மிளகு 5 கிலோ, வெந்தயம் 5 கிலோ, சோம்பு 5 கிலோ, சீரகம் 5 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 5, 5 கிலோவா வாங்கியிருக்கேன். இந்த 12 பொருளுமே வெறும் 5000க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். உண்மையிலேயே இதெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொன்னும் வாங்கணும் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குறதுக்கே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ரூ. 1500 வந்துரும். அதாவது ஒரு 3 கிலோ, 2 கிலோ நீங்க கால்குலேட் பண்ணாவே. அதிகபட்சமா நீங்க பேசி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 5 கிலோ சாதாரணமா ஒரு ரூ. 500 ரூ. 1000 ரூ. 1500 அப்படிங்கிற ஒரு கணக்குல கூட நீங்க வாங்க முடியும். ஆனா, இது எல்லாமே நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? விவசாயி கிட்ட பேசுறீங்களா? இல்ல ஒரு வியாபாரி கிட்ட பேசுறீங்களா? அப்படின்னு பொறுத்து தான் உங்களுக்கு இந்த மாரி காம்போ பேக்குல விலை கம்மியா வாங்க முடியும். ஏன்னா, வியாபாரிகள் கிட்ட நம்ம என்னைக்குமே விலை கம்மியா வாங்கவே முடியாது. அவிங்களோட வேலையே வியாபாரம் பண்றது தான். ஸோ, அவிங்க எந்த அளவுக்கு விலை அதிகமா குடுக்குறாங்களோ, அந்த அளவுக்கு அவிங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் நோக்கமா வச்சுக்கிட்டு, எப்படியாவது ஒண்ணு நாம சொல்ற ரேட்டுக்கு தான் நம்ம விக்கணும். முன்ன பின்ன ஒரு ரூ. 5 ரூ. 10 மட்டும் குறைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் இருப்பாங்களே தவிர, நாம கேட்கிற விலைக்கு அவிங்க குடுக்கவே மாட்டாங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வியாபாரி கிட்ட இருந்து ஒரு விவசாயி கிட்ட போறீங்க அப்படின்னா, அந்த விவசாயி கிட்டயும் ஒருத்தர்கிட்ட மட்டும் நீங்க விலைய குறைச்சு பேசுனா வேலைக்கு ஆகாது. நீங்க என்ன பண்ணணும், அதிலயும் ஒரு 5, 6 பேர் தேடி போயி, எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்கலாம் வேண்டாம். நீங்க ஒரு வயல விட்டு இன்னொரு வயலுக்கு தாண்டி போனாவே வேற விவசாயி தான் இருப்பாங்க. அந்த மாரி ஒவ்வொரு வயல்ல இருக்கிறவையும் இருக்கிறவங்ககிட்டயும், ஒவ்வொரு விவசாயிகிட்டயும் நீங்க நேரடியா பேசும்போது, உங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள், பலவிதமான ரேட் காம்ப்ரமைசிங் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அத வச்சு தான் நம்ம ஒருத்தர்கிட்ட நமக்கு தேவையான ஸ்டாக்க வாங்க முடியும். அதே மாரி 1 கிலோ, 2 கிலோனாலாம் வாங்குனீங்க அப்படின்னா, நீங்க எங்கேயுமே விலைய குறைச்சு வாங்கவே முடியாது. இந்த மாரி நான் வாங்குன மாரி எல்லாத்துலயுமே 5, 5 கிலோ வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி காம்போ பேக்கா வேணும். நான் புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அதுக்கு தான் வேணும். நான் தரமா, திடமா விக்கணும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நான் விசாரிச்சப்ப கொல்லிமலையில தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு சொன்னாங்க. அதனால தான் எனக்கு இந்த ஏரியாவே புதுசு. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நீங்க தான் நல்ல விதமான தரமான பொருட்கள நீங்க தான் எனக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் அந்த மக்களுக்கு புரியிற மாரியும், அதே மாரி இந்த மாரி ஒரு தன்னடக்கத்தோடும், அதே மாரி அவிங்களுக்கு ஏற்றார் போலும் நீங்க பேசுனா மட்டும் தான், காம்போ பேக்குல இப்ப நான் வாங்குன மாரி 12 பொருட்கள் வெறும் 5000க்கு உங்களால வாங்க முடியும். இப்ப நீங்க இந்த பார்க்குற பொருள்கள் எல்லாத்தையுமே என்னோட மளிகை கடையில நான் விக்கிறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இத நான் விக்கும்போது எனக்கு
எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? இத நான் வித்தாலே எனக்கு குறைஞ்சபட்சம் இதிலிருந்து ஒரு 15,000 டூ 20,000 நான் லாபம் அழகா எடுத்துருவேன். ஏன்னா, நான் வந்து சின்ன சின்னதா ரீபேக்கும் பண்ணி விப்பேன். அதே மாரி நான் வந்து 1/4 கிலோ, 1 கிலோ அந்த மாரியும் குடுப்பேன். அந்த மாரி குடுக்கும்போது எனக்கு எப்பவுமே நான் வாங்குன விலைய விட டபுளா தான் குடுக்குற மாரி இருக்கும். ஏன்னா, இப்ப ரூ. 5,000க்கு இத்தன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு ரேட் கம்மி பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, மிளகெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ரூ. 700 எல்லா இடத்துலயுமே. அந்த மிளகே பார்த்தீங்க அப்படின்னா, 5,000த்துக்குள்ள நான் 5 கிலோ வாங்கியிருக்கேன். அதாவது நான் வாங்குன 12 பொருள்ல அதுவும் ஒரு பொருள். அப்பன்னா பார்த்துக்கங்க, நான் எந்த அளவுக்கு மிளக கம்மியான ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் 12 பொருள் வாங்குனதுனால எந்த பொருளுக்குமே ஒரு ஃபிக்ஸடான ரேட் உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது. அதனால தான் நான் ஆவரேஜான ஒரு ரேட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா, எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றனால, எனக்கு இந்த பொருட்கள வச்சு எப்படி பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா, இதுக்கு முன்னாடி எனக்கு இது எப்படி பிசினஸ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், இதை எப்படி வியாபாரம் பண்ணணும், எந்த மாரியெல்லாம் வியாபாரிகள்கிட்ட பேசணும், அதே மாரி விவசாயிகள்கிட்ட பேசி, எந்த மாரி ரேட்ட குறைச்சு நமக்கு தகுந்த மாரி நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறத, நான் வந்து போக போக தான் கத்துக்கிட்டேன். அதே மாரி நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் துணிஞ்சு இறங்கி தொழில் பண்ண ஆரம்பிச்சா மட்டும் தான் உங்களாலயும் கத்துக்க முடியும். அதே மாரி இப்ப நான் ஒரு வீடியோல ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, அத மட்டுமே கேட்டுட்டு அது மட்டும் தான் வந்து சாத்தியமா, சாத்தியமாகாதா அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு பதிலா, ஒரு டைம் கொல்லிமலைக்கு போயி ஒரு 10 கடை ஏறி இறங்கும்போது, உங்களுக்கு நான் சொன்னது எந்த அளவுக்கு வேறுபடுது, இதில ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்ப நான் சொன்னதுல எந்த மாரி நீங்க அத ஃபாலோ பண்ணணும், எத ஃபாலோ பண்ணணும், பண்ணக்கூடாது, எந்த மாரி ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது, நீங்க ஒரு டைம் நேரடியா போய் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். என்னதான் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு பல குழப்பங்கள், பல கேள்விகள் வரதான் செய்யும். இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வீடியோவால உங்களுக்கு பதில் குடுக்க முடியும் அப்படின்னு நெனைச்சா, கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டவுட்டு தான். சவாலான விஷயமும் கூட. எப்பவுமே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கணும், ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், நேரடியா அந்த இடத்துக்கு போனா மட்டும் தான் உங்களால கத்துக்க முடியும். இது வந்து முழுக்க முழுக்க நான் வந்து என்னோட மளிகை கடைக்கு தேவையானதா வாங்கியிருக்கேன். அத தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சரி நான் வாங்குன அட்ரஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நான் வந்து 10 கடைகள் ஏறி இறங்கி தான் இந்த பொருட்களையே வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம பல விவசாயிகள்கிட்ட நேரடியா நான் பேசியும் இருக்கேன். இப்ப நான் நேரடியா உங்களுக்கு நான் வாங்கி தர முடியும். ஏன்னா என்கிட்ட வந்து கான்டாக்ட் இருக்கு. ஏன்னா நான் பல பேர்கிட்ட பேசுனதுனால நான் எல்லாரோட கான்டாக்ட்டுமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரோட கான்டாக்ட்டுமே எனக்கு உங்ககிட்ட குடுக்க முடியும். ஆனா நான் குடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு பல பேர் பல விதமா சொல்லும்போது, நான் சொல்ற விஷயமும் அதுவும் உங்களுக்கு பல மாறுபட்ட கருத்துக்களா உங்களோட மண்டையில பதிஞ்சிரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்திரும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொன்னாலும் அத காத்துல விட்டுருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு டைம் கொல்லிமலைக்கு போயிட்டு ஒரு பல பேருகிட்ட பேசி பாருங்க. பேசி பார்த்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே செல்லுபடி ஆகல, எங்கேயுமே கட்டுப்படல, எனக்கு எங்கேயுமே நல்ல ஐடியா கிடைக்கல பிரதர். நீங்களே வந்து கான்டாக்ட் டீட்டெயில் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அப்ப நிச்சயமா நான் உங்களுக்கு நானே கூட முன்னாடி இருந்து வாங்கி தரேன். அப்படி இல்ல அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்களே நேரடியா போயிட்டு நான் சொல்ற இடத்துல பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கங்க. ஏன்னா, நான் கான்டாக்ட் நம்பர் குடுக்குறது பிரச்சனை இல்ல. நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, நான் கான்டாக்ட் நம்பர் குடுக்கறனால, நான் வந்து அதுலருந்து கமிஷன் எதிர்பார்க்குறேன். அந்த வியாபாரிகிட்ட சொல்லி நான் கமிஷன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி நண்பா கான்டாக்ட் நம்பர் குடுக்க முடியும்? அவைங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என் வீடியோவ பார்க்குற நீங்களும் என்ன மாரியே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமே. இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.